வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு விநாயகரை வர வச்சு ஒரு 4-5 பேர் அந்த மேடையில் விநாயகர் பெருமானை உட்கார வச்சு 9 நாள் நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு 9ஆம் நாள் கடலில் கரைக்க எடுக்கும்போது அந்த விநாயகர் ஒரு 7-8 பேர் 10-15 பேர் தூக்குற அளவுக்கு வெயிட்டாக எப்படி பானார். இவ்வளவுக்கு மண்ணில் செஞ்சது இன்னமும் காஞ்சி வெயிட்டு கம்மியாகணும். வெயிட்டு அதிகமாக எப்படி ஏறிச்சு இதிலிருந்தே தெரியலையா? இறைவன் மட்டும்தான் மிக மிக பெரியவர். நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது, மறக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பாருங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை. இந்த விநாயகர் நம்ம வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் தெருவில் வச்சு வழிபட்ட விநாயகர். இந்த பசங்க வரும்போது கம்மியான பசங்க தான்ப்பா ஏற்றி வச்சுருக்காங்க. தூக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, என்னடா அன்றைக்கி 4-5 பேர் தான்டா தூக்கணும், இன்றைக்கி இத்தனை பேர் சேர்ந்து தூக்குறோம், எப்படியா விநாயகர் கனமானார் அப்படின்னு பேசிக்கிட்டு தான்ப்பா தூக்கி வண்டியில் ஏற்ற பார்க்குறாங்க. என்ன விஷயம்னா, உண்மையிலேயே மக்களுடைய கஷ்டத்தை இந்த கலியுகத்தில் விநாயகர் பெருமான் வாங்கி கடலில் கரைக்கிறாரு. இதுதான்ப்பா உண்மை. அதே மாதிரி அன்பாக வச்ச அந்த பிரசாதத்தையும் அவர் சாப்பிட்ருக்காரு, அதுவும் உண்மை. விநாயகர் பெருமானை வேனில் ஏற்றும்போது ஒரு செகண்ட் அப்படியே ஈஸியாக அசைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த காட்சியை பாருங்கள். பெருமானே பார்த்து பார்த்து கையில் காலில் எதுவும் பற்றாம நிதானமாக தூக்குங்கப்பா. கீழே இரும்புப்பா. போட்டு கணபதியப்பா, போட்டு கணபதியப்பா, போட்டு கணபதியப்பா, போட்டு பின்னாடி பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரமா தூக்குங்கப்பா. கவனிச்சு பாருங்கள். இப்படி தூக்கலாம் செய்யலாம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வினாடி அப்படி அசைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். இங்கே பாருங்கள், அவருக்கு எல்லாமே ஈஸிப்பா. விநாயகர் பெருமான் ஊர்வலத்தை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா வழிநெடுக அவ்வளவு அற்புதமான காட்சிப்பா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்.
ஒருத்தர் 2 பேர் கூட சொல்லலப்பா. உண்மையிலேயே எங்கள் விநாயகர் கூட கொண்டு வந்து வைக்கும்போது 4, 5 பேர் தான்டா தூக்கணும். அது எப்படிடா இவ்வளோ வெயிட் ஆனார் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளவு ஆன்மீகத்தோட அற்புதமாக விநாயகரை வச்சு கொண்டாடி கடலில் கரைச்சிட்டு வரணும் அப்படின்னு பொறுப்பாக வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்களெல்லாம் உண்மையிலேயே பாராட்டணும்ப்பா. இவங்களுக்கு வர்ற மனைவிகள், அதாவது எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. ஆன்மீகம் கலந்த வாழ்க்கையும் தொழிலும் எல்லாமே அருமையாக இருக்கும். டாக்டரே பாருங்கள், பெரிய பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களால முடியலைங்கும் போது, எப்பா எங்களால் முடிஞ்ச முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் அடுத்து கடவுளை தான்ப்பா வேண்டணும், எங்களுக்கு ஒன்றும் புரியலை, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு. இருந்தாலும் நம்ம வாயால் சொல்லிட்டோம் அப்படின்னு சில பேர் சாமி இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தெரியாமல் போய் சாமி கும்பிடுவாங்க. சரி, எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ சாமி கும்பிடுறாங்கள்ல, அதையும் இறைவன் ஏற்றுக்கிடுவார். ஏன்னு தெரியுங்களா? இறைவனுக்கு அடியார்கள் எல்லாமே கைப்பிள்ளைகள் மாதிரி. மனிதர்களே கைப்பிள்ளையை கீழே இறக்கி விட மாட்டாங்க. எதுலையாவது விழுந்துருவாங்களா, எதையாவது எடுத்து சாப்பிட்ருவாங்களான்னு. நம்மளை படைத்த இறைவன் நம்மளை கீழே விடுவாரா? முழுசாக நம்பிட்டோம்னா அவர் இடுக்கி பிடிச்சிக்கிடுவார். எதுக்கு அப்படின்னா, பெருசாக பிரச்சனை வர மாதிரி இருக்கும், கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடும். அதைத்தான் நிறைய பேர் முன்னோர்கள் சொல்லுவாங்க, மழை போல் வரும் வினைகள் பனி போல் நீங்கும். இறைவனை முழுசாக நம்புங்க, நீதி நேர்மையோடு இருங்க, நல்லது செய்யுங்க, முடியலையா கெட்டது செய்யாமல் இருங்க, அதுவே பெருசு அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.